ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கியோரா அண்ட் வெரி வார்ம் வெல்கம் டு நம்ம சேனல். நம்ம சேனலில் கடந்த சில வீடியோஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் சின்ன குழந்தைங்கள சேர்க்கறதுக்கான டே கேர் பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டே கேர்னா என்னது, என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்கள் குழந்தைய என்ரோல் பண்ணுறப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் நாங்கள் கோ த்ரூ பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த டிரான்சிஷன்ஸ் பற்றி அதெல்லாமே நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் அதோட ஃபைனல் பார்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லா டிரான்சிஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சு குட்டிமா இன்னைக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஃபுல் டே கேர் வந்து போகிறாங்க. எமோஷ்னலி எங்களுக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான டே தான் இது. ஏன்னா இத்தனை வருஷம் வந்து ஒரு 2 இயர்ஸ் கிட்ட நான் ஃபுல் டைமாக குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக என் வேலை எல்லாமே விட்டுட்டு நான் வந்து ஃபுல்லாகவே குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணேன் டைமு. ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப எமோஷ்னலான ஒரு டே. பட் லைஃப்பில் அவங்களுக்குன்னு நிறையா நல்ல விஷயங்கள் டிரான்சிஷன்ஸ் நடக்கணுங்கிறதுனால இந்த ஒரு சேஞ்ச் வந்து அவங்களும் கோ த்ரூ பண்ணணும், அவங்களும் என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு டிசிஷன் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் குட்டிமாவோட வெரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் டே கேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்க ஸ்கூலில் அவங்க டே கேரில் அவங்கள எப்படியெல்லாம் வெல்கம் பண்ணாங்க அதெல்லாமும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தேங்காய் கொத்தமல்லி போட்டு சட்னியும் தான் நான் பண்ணியிருக்கேன். குட்டிமாவுக்கு இதை ஊட்டிட்டு எல்லாருமே வந்து ரெடியாக போகிறோம். குட்டிமா வந்து இப்போல்லாம் வந்து சமத்தாக சாப்பிட்றாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய படுத்துகிறாங்க சாப்பிட்றதுக்கு. டிவி போட்டால் தான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள எப்படியோ தாஜா பண்ணி அவங்களுக்கு அந்த 2 இட்லியை உள்ளே தள்ளுறதுக்குள்ளே போரும் ஆயிடுச்சு. டிவி போடலன்னா வாயவே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது என்னது? மாடு. அப்புறம் குட்டி கண்ணுக்குட்டி இருக்கு. பாப்பா என்ன பண்றது? அழகு. என்ன பண்றது? அவன் அம்மாவோட பாசமா பண்றது. ஒரு 2 இட்லியை இறக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுறது. இப்போதான் முன்னாக்கே எவ்வளோ நல்லா சாப்பிட்டாங்களோ இப்போ அதோட அப்படியே ஆப்போசிட், சுத்தமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க எதுவுமே. நமஸ்காரம் பண்ண சுக்கி இங்கே வா, கொஞ்சம் பின்னாடி தள்ளி நமஸ்காரம் பண்ண. இங்கே வா மச்சி, குழந்தைய பத்திரமா காப்பாற்றிக்கோங்க. இங்கே வா, இன்னொரு தடவை ஒரே ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிவிடும். ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணி. வெரி குட். ஸ்கூல் போகலாமா? யா டாப்பி ஸ்கூல் போகலாமா? ஹாப்பியா? ஹாப்பி ஐ லவ் யூ. அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல், ஆக்சுவல் டே ஸ்கூல் டிரான்சிஷன்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் டே கேர் போகிறாங்க. ஆல் தி பெஸ்ட் சுக்ரிதிமா. என்ன சொல்லணும்? தேங்க்யூ. சுக்கி குட்டியோட ட்ரெஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் டே கேர். இங்கே வந்து குட்டிமா உட்காண்டாச்சு. ஹாய் சொல்லிடு. ஹாய். அப்புறம் இங்கே வந்து குட்டிமாவோட பேகு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வண்டியை கிளப்பலாம். ஸோ குட்டிமாவோட டே கேருக்கு வந்தாச்சு. அவங்களுக்கு வந்து ஹாப்பி ஃபர்ஸ்ட் டே அப்படின்லாம் போட்டு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிட்டுருக்காங்க. நான் அதெல்லாம் எடுத்து காமிக்கிறேன். இப்போ குட்டிமா வண்டியிலேருந்து இறக்கி விட்டுட்டு நம்ம உள்ளே போகலாம். சுக்கி அம்மா பாரு, சுக்கி இங்கே பாரு, அம்மா பாரு. ஹாய் சுக்கி, இங்கே திஸ் வே கம். இங்கே வா. ஐயோம்மா, இங்கே பாரு, அம்மா பாரு. எதுக்கு அழற? என்ன வேணும்?
இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் எத்தனை மணிக்கு ட்ராப் பண்ணுறோம், ஈவினிங் எத்தனை மணிக்கு பிக்கப் பண்ணிக்கணும்னு டைம் போட்டு சைன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கிளம்பணும். அதே மாதிரி அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு யாருக்கெல்லாம் இருக்கோ அதே மாதிரி அன்னைக்கு அந்த அந்த ஸ்கூல் அந்த டே கேர்லேருந்து கிளம்புற குழந்தைங்களுக்கும் ஹாப்பி ஃபர்ஸ்ட் டே, ஹாப்பி லாஸ்ட் டே அந்த மாதிரிலாம் ஸ்க்ரோலில் போட்டு ஸ்க்ரீனில் வந்து டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. குட்டிமாவையும் அதே மாதிரியே பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்தது பார்க்கறதுக்கே. அவங்களுக்கு அன்னைக்கு என்ன மெனு, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னருக்கு என்னென்ன மெனு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துக்குள்ளே நுழையிறப்பவே ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ இந்த ட்ரான்சிஷன்லாம் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே கொண்டு வந்து நம்மளை விட்டுட்டு இவங்க கிளம்பிடுவாங்க அப்படின்ட்டு. அதனால் ரொம்ப அழுதாங்க. மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் இதை அவங்க பழகிக்கணும். நான் இன்னுமே வந்து இப்படி தான் லைஃப் இருக்கும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு டே கேரில் சேர்க்கலாங்கிற ஒரு இதுவே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஹோப்ஃபுல்லி போக போக அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஓரளவுக்கு அழுதாங்க. பட் இப்போ நான் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு தான் கிளம்புறேன். அப்போ வந்து உள்ளேருந்து வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இப்போ அழுகையை நிறுத்திட்டாங்க, இப்போ நல்லா அவங்க வந்து விளையாடின்னு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ எவ்ரிதிங் வில் டர்ன் அவுட் குட் அப்படின்னு நம்புவோம். நான் இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்புறேன். எனக்கு வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. வேலைக்கு சர்ச் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ நானும் பேரலாக வேலை தேடிட்டுருக்கேன். நார்மலாக அந்த குட்டீஸை விட்டுட்டு வீட்டுக்கு வர்றது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். ஏன்னா ஃபுல்லாக அவங்களே இந்த வீட்டிலே உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அதனால அவங்க இப்போ இல்லாமல் இந்த வீட்டுக்கு வர்றதுங்கிறது உண்மையாகவே ரொம்ப கொடுமையாக இருக்குது. நான் அப்படியே காமிக்கிறேன், அப்படியே வெறிச்சோடி இருக்குது வீடே. நான் அப்படியே காட்டுறேன் ஜஸ்ட்டு. நான் அவங்க சைக்கிளு, அவங்க இந்த இதுக்குள்ளே போய் மறைஞ்சு ஒளிஞ்சு விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க டாய்ஸு எல்லாம் இங்கே தான் இருக்குது. வீடே செம்ம வெறிச்சோடி இருக்குது. எனக்கு வீட்டுக்கு வரதுக்கே பிடிக்க மாட்டேங்குது அவங்கள விட்டுட்டு. பட் எல்லாத்துக்கும் பழகிக்க வேண்டியது தான். எல்லாருமே என்னை கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. பட் நான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நான் இன்றைக்கி மற்ற வேலைகள்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஈவினிங் போய் பிக்கப் பண்ணுறப்போ குட்டிமா என்ன பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன். ஈவினிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் கிளம்பிட்டேன். என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க ஈவினிங். ஸோ நாங்கள் 2 பேருமாவே போய் குழந்தைய பிக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு. இவங்களோட டே கேர் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாலேயே எங்களுக்கு கிடைக்கல. நான் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் வீடியோஸில். நிறைய வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தது. ஸோ எங்களுக்கு நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற டே கேர்ஸில் எங்களுக்கு இடமே கிடைக்கல. அதனால் நாங்கள் வேற ஒரு ஏரியா, அதாவது வெஸ்ட் கேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாவில் தான் வந்து நாங்கள் குழந்தைய டே கேரில் சேர்த்துருக்கோம். ஸோ அது இங்கேருந்து நம்ம வீட்டில் ஏதோ ஒரு 20 மினிட்ஸ் ட்ரைவ் வந்து பண்ணணும். ஸோ போயிட்டு குழந்தைய கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவங்க டே எப்படி இருந்தது அப்படின்னு அவங்க டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. இப்போ தான் குட்டிமாவை போய் திருப்பி பிக்கப் பண்ண போகிறோம். ஹஸ்பண்டும் இன்றைக்கி அவளை ஃபஸ்ட் டே கூப்பிடணும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்துட்டாங்க ஆஃபீஸ்லேருந்து. ஸோ 2 பேருமா போய் கூப்பிட போகிறோம். எப்படி ரியாக்ஷன் இருக்க போது தெரியல. கத்த போகிறா, அழ போகிறா, பார்க்கலாம். வீட்டுக்கு வருவாளான்னு தெரியல. அங்கே இருக்கேன்னு சொன்னாலும் சொல்லுவா. குட்டிமா வந்தாச்சு. சிக்கி ஸ்கூல் எப்படிதான் இருந்தது? நன்னா இருந்ததா? என்ன பண்ண இன்னைக்கு ஸ்கூலில் என்ன பண்ண இன்னைக்கு பாப்பா? 2V விளையாடினா, சறுக்கு மரம் விளையாடினா, அடுத்து வேற என்ன பண்ண? குட்டிமா உள்ளே போய் கூப்பிடும்போதே அவங்க டீச்சர்ஸ்டையும் கேட்டோம் அன்றைக்கி அவங்களோட டே எப்படி இருந்தது, அவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்களா, தூங்கினாங்களா, சாப்பிட்டாங்களா, அந்த மாதிரி எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சுட்டோம். அண்ட் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடுவாங்க அப்படின்ட்டு அவங்க டீச்சர்ஸும் எங்களுக்கு கொஞ்சம் அஷ்யூர் கொடுத்தாங்க. அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருந்தது. ஏன்னா இனிஷியலாக நம்ம ஒரு புது என்வாயன்மெண்ட், அவங்கக்கிட்ட நாங்கள் வீட்டில் இங்கிலீஷ் கூட பேசினதில்லை. இங்கே ஃபுல்லாகவே எல்லோரும் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. அவங்க எப்படி அடாப்ட் பண்ணிக்க போகிறாங்களோ அந்த மாதிரி 1008 கொஸ்டின்ஸ் எங்களுக்குள்ள இருந்தது. பட் இப்போ எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்ட்டு தான் நாங்கள் சொல்ல முடியும். ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரே அழுக. என்னை உள்ள பார்த்தோன்னே அவளுக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டுன்னு இருந்தா. என்னை பார்த்தோன்னா நல்லா அழுக ஓடி வந்துருது.
நான் சுக்ருதி காணும். சுக்ருதி எங்க வந்துட்டா? எங்க சுக்கிட்டு ஷூ சுப்பிதி இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த ஃபுட்டு இதுதான். பாப்பா மும்மு சாப்பிட்டியா? கொக்கோ கொக்கோ அங்க இருக்குமா கொக்கர் கொக்கோ? என்ன விளையாடினா? அப்புறம் பாப் விளையாடினியா? பபிள்ஸ் பாப் பண்ணியா? தெரியல என்ன சொல்றதுன்னு அப்புறம் சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். டே கேர் பற்றின விஷயங்களை நியூசிலாண்டில் இருக்க டே கேர் சிஸ்டமில் நாங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அது தவிர வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ரிப்ளை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இன்னொரு நல்ல வீடியோவில் அடுத்து வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய்.